இன்றைய முக்கிய செய்திகள். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு வழக்கு மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. நீட் வினாத்தாள் கசிவு நாடு முழுவதும் பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இது குறித்து மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் சரமாரியாக கேள்விகளை எழுப்பியுள்ளது. இந்த ஆண்டு இளங்கலை மருத்துவ மாணவர்களுக்கான நுழைவுத் தேர்வான நீட் தேர்வை தேசிய தேர்வு முகமை கடந்த மே 5ஆம் தேதி நடத்தியது. நாடு முழுவதும் 4750 மையங்களில் இந்த தேர்வு நடத்தப்பட்டது. இதில் 24 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதினர். இதன் முடிவுகள் ஜூன் 14ஆம் தேதி வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் ஜூன் 4ஆம் தேதியே முடிவுகள் வெளியாகின. இந்த ஆண்டு நீட் தேர்வு நடைபெற்ற அன்றே வினாத்தாள் கசிந்ததாக பல்வேறு புகார்கள் எழுந்தன. இதற்கு முன்பு கடந்த 8 ஆண்டுகளில் மொத்தமாக 7 பேர் மட்டுமே முழு மதிப்பெண் பெற்ற நிலையில் இந்த ஆண்டு 67 மாணவர்கள் முழு மதிப்பெண்ணான 720 மதிப்பெண் பெற்றுள்ளனர். அதிலும் ஹரியானாவின் ஃபரிதாபாத்தில் உள்ள ஒரு மையத்தில் தேர்வு எழுதியவர்களில் 6 பேர் முழு மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். இதற்கெல்லாம் மேலாக 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெறாதவர்கள் கூட நீட் தேர்வில் 800க்கும் அதிகமான மதிப்பெண்களை பெற்றிருப்பது நீட் தேர்வு என்பது குளறுபடிகளின் உச்சமாக இருப்பதை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது என எதிர்க்கட்சிகள் விமர்சனங்களை எழுப்பின. இளநிலை மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான நீட் தேர்வு தொடங்குவதற்கு முன்பே பீகார் மாநில மையத்தில் வினாத்தாள் கசிந்தது. இது தொடர்பாக பல தரப்பிலிருந்து புகார்கள் எழுந்தன. நீட் தேர்வின் வினாத்தாள் கசிவு, கருணை மதிப்பெண், 67 பேருக்கு முழு மதிப்பெண்கள், நீட் தேர்வின் போது ஏற்பட்ட குளறுபடிகள், ஆள்மாறாட்டம் செய்து நீட் தேர்வு எழுதியது, ஒரே பயிற்சி மையத்தை சேர்ந்த பல மாணவர்கள் நிறைய மதிப்பெண்கள் எடுத்தது என பல்வேறு புகார் மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் குவிந்தன. இந்த மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்ற கோடைகால அமர்வு சில உத்தரவுகளை பிறப்பித்திருந்தது. அதன்படி சில மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட கூடுதல் மதிப்பெண்கள் ரத்து செய்யப்பட்டு அவர்களுக்கு மட்டும் மறுதேர்வு நடத்தப்பட்டது. இந்நிலையில் இன்று ஜூலை 8 சமூக ஊடகங்களில் நீட் வினாத்தாள் கசிந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி DY சந்திரசூட் அதிருப்தி தெரிவித்திருந்தார். உச்சநீதிமன்ற கோடைக்கால முடிவு இன்று மீண்டும் தொடங்கிய நிலையில் நீட் முறைகேடு வழக்கை தலைமை நீதிபதி DY சந்திரசூட் தலைமையில் நீதிபதிகள் பார்திவாலா மற்றும் மனோஜ் மிஸ்ரா ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்து வருகிறது. இதில் தேசிய தேர்வு முகமைக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி DY சந்திரசூட் சில கேள்விகளை எழுப்பினார். மேலும் 67 மாணவர்கள் 100% மதிப்பெண் பெற்றது தொடர்பாகவும் நீதிபதி சந்தேகம் எழுப்பினார். நீட் தேர்வு என்பது 20 லட்சத்துக்கும் அதிகமான மாணவர்களின் வாழ்க்கை சார்ந்த விஷயம் என்பதால் இந்த விவகாரத்தில் அதிக கவனத்துடன் செயல்பட வேண்டும் என அறிவுறுத்தினார். இந்த ஆண்டு நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்தது என்பது தெளிவாக சுட்டிக்காட்டினார். நீட் வினாத்தாள் கசிவு சமூக ஊடகங்களில் காட்டுத்தீ போல பரவி இருக்கும் என்றும் இதனால் முறைகேடு செய்வது பயனடைந்தவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்க வாய்ப்புள்ளதாகவும் நீதிபதி குறிப்பிட்டார். ஒவ்வொரு ஆண்டும் நீட் வினாத்தாள் என்பது இறுதி செய்யப்படுகிறது. எப்போது அச்சிடப்படுகிறது, எப்போது தேர்வு மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது என்பது குறித்த விவரங்களை அளிக்க NDAவுக்கு தலைமை நீதிபதி அறிவுறுத்தினார். சிலர் முறைகேட்டில் ஈடுபட்டுள்ள நிலையில் ஒட்டுமொத்த மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் வகையில் தேர்வுகளை ரத்து செய்ய வேண்டுமா எனவும் கேள்வி எழுப்பினார். இந்த விவகாரத்தில் எத்தனை பேர் மீது முதல் தகவல் அறிக்கை பதியப்பட்டது, மாணவர்கள் தவிர்த்து மற்றவர்கள் எத்தனை பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்ற விவகாரத்தை சமர்ப்பிக்கவும் தேசிய தேர்வு முகமைக்கு அறிவுறுத்தினார். ஒரு இடத்தில் மட்டும் நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை சார்பில் பதிலளிக்கப்பட்டது. இதனையடுத்து வினாத்தாள் கசிவு குறித்து நீதிமன்றம் எழுப்பிய கேள்விகளுக்கு சுருக்கமான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டார். மேலும் நீட் வினாத்தாள் கசிந்த விவகாரத்தில் இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து அறிக்கை சமர்ப்பிக்க மத்திய அரசுக்கு உத்தரவிட்டு வழக்கை ஜூலை 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார் நீதிபதி DY சந்திரசூட். இத்துடன் செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு சவுதி நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.